Hello friends, welcome to my channel PK Payanam. நான் உங்க PK. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Royal Enfield ஓட 350 வெர்ஷன் Bs6 இத பத்தின அப்டேட் தான். இதோட hands on review பார்க்க போறோம், டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ரைட் பண்ணும்போது எப்படி இருக்கு எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க, வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராயல் என்ஃபீல்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்ல இருந்து ரிவால்வ் ஆகி ஸ்டில் ஒரு பவர்ஃபுல் மோட்டார் சைக்கிளாக இருக்கு. இப்பயும் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் அவங்க மார்க்கெட்டில் செம்ம சக்ஸஸாக இருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6,56,651 மோட்டார் சைக்கிள்ஸ், அதாவது நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 60% தேங்க்ஸ் டு கிளாசிக் 350. ஃபைனலி இப்போ Bs6க்கும் அப்டேட் ஆகி செம்மையாக ஹிட் ஆகியிருக்கு. ஆரி கிளாசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்லையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு காலேஜ் கோயர் இருக்கலாம், யங்ஸ்டரா இருக்கலாம், மிட் ஏஜா இருக்கலாம், இல்ல நம்ம சீனியர்ஸா இருக்கலாம், எல்லாரும் லைக் பண்ற ஒரு மோட்டார் சைக்கிள். இப்போ குயிக்கா இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஆரியோட கிளாசிக் 350 Bs6 சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் என்ஜின் கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டெலிவரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா போர் ஸ்ட்ரோக் 70 mm × 90 mm, கம்ப்ரஷன் ரேஷியோ 8.5:1. எவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 19.8 ஹார்ஸ் பவர் at 5250 rpm, மேக்ஸிமம் டார்க் 28 நியூட்டன் மீட்டர் at 4000 rpm. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. கமிங் டு தி பிரேக்ஸ், ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க 280 mm, ரியர்ல 240 mm கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் 130 mm டிராவல் ஆகுது, நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்பர்ஸ் 80 mm டிராவல் ஆகுது. ஸ்பீட்னு பாத்தீங்கன்னா 0 to 60 6.49 செகண்ட்ஸ்லயும் 0 to 100 25 செகண்ட்ஸ்லயும் ரீச் ஆகுது. நல்ல பவர். மைலேஜ் பார்ட்க்கு வந்தீங்கன்னா சிட்டில 34.33 km per liter, ஹைவேல 38.33 km per liter. Bs4 to Bs6 என்ன அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபியூயல் இன்ஜெக்ஷனுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் ஒரு ஸ்லைட் ஃபால் இருக்கு. Bs4 to Bs6 0.71 PS பவர் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் Bs6ல throttle ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு கம்பேர்ட் டு Bs4 மாடல்ஸ். இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்கு. Bs6 3 years வாரண்டி தராங்க கம்பேர்ட் டு Bs4. Bs4ல 2 years வாரண்டி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எக்ஸாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கேட்டலிக் கன்வெர்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கர்ப் வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. 193 kgsல இருந்து இப்போ 195 kgs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆரி கிளாசிக் 350 Bs6ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். Bs6ல ஃபியூயல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய கலர் ஸ்கீம்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். கிளாசிக் 350 Bs6 ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா கலர் ஸ்கீம்ஸ் தான். ஸ்டெல்தி பிளாக் அண்ட் குரோம் பிளாக்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ஒரு புது லுக் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ்னு பார்க்க செம்ம லுக்காக இருக்கு. வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெட்டர் throttle ரெஸ்பான்ஸ். கிளாசிக் 350 Bs6ல ஃபியூயல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பைக்கோட throttle ரெஸ்பான்ஸை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க. இனிஷியல் பிக்கப் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. பவர்னு பார்த்தீங்கன்னா சேம் 28 நியூட்டன் மீட்டர் தான், பட் கார்பரேட்லேருந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சேஞ்ச் ஆனதால டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. throttle ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்கு. கிளாசிக் 350 Bs6ஓட மூணாவது ரோஸ் பார்க்கலாம். லாங் ரைட்ஸ். ஆரி Bs6 கிளாசிக் 350ல லாங் ரைட்ஸ் செம்மையா ஃபீல் ஆகுது. பைக்கோட சீட்டிங் பொசிஷனும் சரி, ஹேண்டில் பொசிஷனும் நல்ல அப்ரைட்ல இருக்கு. நல்ல நிமிர்ந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு. லாங் ரைட்ஸ் போறதுக்கு பேக் பெயின் சுத்தமா இருக்காது. இதுக்கு வண்டியோட வெயிட்டும் ஒரு காரணம். கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 195 kgs, ஹைவேஸ்ல அபவ் 80 or 100 போகும்போது ஷேக்ஸ் எதுவும் ஃபீல் ஆகல. ஸ்டேபிளா ரைட் பண்ணலாம். வண்டி ஹைவேஸ்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இதோட அடுத்த ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ். கிளாசிக் 350 Bs6ல டுவல் சேனல் வெர்ஷன் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ரெண்டுமே இருக்கு. பிரேக்கிங் செம்ம ப்ரோக்ரஸிவாக ரெஸ்பான்ஸ் ஆகுது. 80 to 100ல பிரேக்ஸ் பண்ணால் கூட கான்ஃபிடென்ட்டாக பிரேக்ஸ் பண்ணலாம். வீல் லாக் இஷ்யூஸ் சுத்தமாக இருக்காது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஆரியோட
ஆரியோட கிளாசிக் 350 BS6 மாடல் 2 lakhs பட்ஜெட்டில் நல்ல பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் சில நெகட்டிவ் இஷ்யூஸும் இருக்குது. வாங்க வண்டியோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். வைப்ரேஷன்ஸ். ஆரின்னு சொன்னாலே வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் இருக்காது. என்னதான் ஆரி அவங்க அப்டேட்ஸில் வைப்ரேஷன்ஸ் கம்மி பண்ணியிருந்தாலும் ஸ்டில் இனிஷியல் ஸ்டார்ட் அப்லேயும் லோவர் ஸ்பீட்ஸ் அண்ட் 80 மேலே போகும்போது வைப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பார் அண்ட் ஃபுட் பேக்ஸில் அதிகமாக ஃபீல் ஆகுது. 70 to 8 மெயின்டைன் பண்ணி போனால் வைப்ரேஷன்ஸ் சுத்தமாக இல்லைங்க. ஆரி கிளாசிக் 350யோட ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வெயிட் தான். பட் அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. சிட்டியில் டிராஃபிக்கில் ரைட் பண்ணும்போது வெயிட் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ். BS6ல் நான் பெருசாக எதிர்பார்த்த ஒரு அப்டேட் கூலிங் சிஸ்டம். பட் ஆரி ஸ்டில் ஏர் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சிட்டியில் ரைட் பண்ணும்போது ஹீட் உங்கள் காலில் நல்லா ஃபீல் ஆகுது. பட் ஹைவேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஏர் ஃப்ளோ அதிகமாக கிடைக்கிறதால ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். கம்மிங் டு தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸ்பீடோமீட்டர், லோ ஃபியூயல் இண்டிகேட்டர், அப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், அவ்வளோதான். பட் ஆரியோட காம்படிட்டர் பைக்ஸான ஜாவா, பெனலி பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன்ஸோட நல்ல டிஜிட்டல் ரெட்ரோ ஸ்டைல்னு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஆரியோட நெக்ஸ்ட் அப்டேட் ஆன மீட்டியரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பட் இந்த 2 lakh பட்ஜெட் பைக்கில் இந்த ஸ்பீடோமீட்டர் பெருசாக அப்டேட் ஆகலன்னு தான் சொல்லணும். தட்ஸ் ஆல் கைஸ். ஆரியோட கிளாசிக் BS6 350 அப்டேட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from PK.